வணக்கம். போஸ் டிஷ்வாஷர்ஸில் இன்றைக்கி சீரியஸ் 6 மிஷினில் 3 மிஷின்ஸ் இருக்குது. அந்த 3 மிஷினை பற்றின விஷயம் தான் பார்க்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து இது IKI மாடல்னு பேர். இப்போ IKI மாடல் அப்படின்னாக்க, ஸோ இது வந்து 14 பிளே செட்டிங்ஸ். இதுவும் சீரியஸ் 6ல் தான் வரும். இது சீரியஸ் 4ஓட வெர்ஷனு. சீரியஸ் 4 ப்ளஸ் வைஃபை சேர்ந்து வரதுனால இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது சீரியஸ் 6ல் வருது. இது 14 பிளே செட்டிங்ஸ். 2 ரேக் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ரேக்கில் பாட்டம் ரேக் அப்படின்னாக்கா, பாட்டம் ரேக்கில் நம்ம வந்து வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய வெசல்லாம் வச்சுக்க முடியும். இது ஜெர்மன் என்ஜினியர் டெக்னாலஜின்றதுனால, ஸோ நார்மலாக இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி கட்லரி ரேக் இதில் கொடுத்துருவாங்க. இதில் ஸ்பூனு ஃபோக் நைஃப் வச்சுக்க முடியும். அதே மாதிரி இதில் வைக்கும்போது வெசல்ஸ் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ டிஸ்டர்ப் பண்ணிச்சுனாக்க நம்ம வந்து இதில் 2 இது கொடுத்துருக்காங்கல்ல, ஓகே, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. இது வெளியில் எடுத்துகிட்டு பேஸ்கட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். IKI மாடல்னு பேர் இதில். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மிட்ரேஞ்ச் மாடலு. ஸோ மிட்ரேஞ்ச் மாடல் அப்படின்னாக்க இதில் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு கட்லரி ட்ரே கொடுத்துருப்பாங்க. வேரியோ ட்ரையர்னு சொல்லி இதில் போஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, இந்த கட்லரி ட்ரேன்றது எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இது வந்து மிட்ரேஞ்ச் மாடலு. இதுலேயும் சேம், அதில் என்ன பார்த்தோமோ அப்படியே டிட்டோ தான் அதுலேயும் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸோ இந்த மாடல் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், HMC மாடல்னு பேர். இந்த மாடலை பொறுத்தவரை ஏன் இது வந்து காஸ்ட் அதிகமாக வரும்னா, இந்த கலர் ஃபினிஷிங் இருக்குல்ல, ஸோ இது வந்து உங்களுக்கு இது கலருக்காக மட்டும்தான் காஸ்ட் அதிகமாக வரும். அப்போது சீரியஸ் 6ல் மொத்தம் 3 மாடல் வருது, IKI, HMI, HMC. ஸோ எல்லாமே பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும், டைமென்ஷன் எல்லாமே. நீங்கள் 15 பிளே செட்டிங்ஸ் போகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 3 ட்ரே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி. ஸோ இப்போது IABயோட 15 பிளே செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ IAB 15 பிளே செட்டிங்ஸ் மாடல் இது IAB Neptune VX15 இது. ஸோ IABயோட இது வந்து Neptune VX15 மாடல். ஸோ இந்த மிஷினில் உங்களுக்கு கட்லரி ட்ரே இருக்கும், 2 ரேக் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு மேலே ஸோ கட்லரி பேஸ்கெட்டும் வந்துடும். இப்போ போஸுக்கு இதுக்கும் இந்த ரேக்கில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கடாய் குக்கர்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாக்க அது ஃபோல்டு பண்ணிட்டு இதில் வச்சுக்க முடியும். அது இல்லாமல் பிளேட்ஸில் இருக்குன்னா பிளேட்ஸை வந்து நீங்கள் இதில் வச்சுக்க முடியும். இல்லை பிளேட்ஸ் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் பிளேட்ஸை இதில் இப்படி வச்சுக்க முடியும். அதுக்கடுத்து நான் கொஞ்சம் உயரமான பாத்திரம் வைக்கிறேன் அப்படின்னாக்க, சப்போஸ் எனக்கு வந்து இதில் டிஸ்டர்ப் ஆகுது, இந்த ஸ்ப்ரே ஆம்ஸ் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா வாஷிங் குவாலிட்டி இஷ்யூ வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணுறது மூலியமாகவே ஹைட்டை இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக ட்ரேவை எடுக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு லிஃப்ட் பண்ணுறேன், விடுறேன், ஹைட் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நான் குறைக்கிறேன் இல்லை அதிகப்படுத்துறேன், 2 ஆப்ஷனையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபோல்டபுள் தான் கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ திங்ஸை நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ அப்போ உங்களால் ஈஸியாக லோட் பண்ணிக்க முடியும். இது வந்து 15 பிளே செட்டிங்ஸ் போஸ் சீரியஸுக்கும் IABக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.